ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை another vlog. டுடே நான் வந்து யூடியூப் டேஷ்போர்ட் காமிச்சு வீடியோ போடலாம் அப்படின்னு யோசித்தேன். பிகாஸ் 7 days கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டுடே 8th day. என்னன்னா டேஷ்போர்ட் காமிச்சு வீடியோ பண்ணுறேன். அதை வந்து வீடியோ ஆல்ரெடி எடுத்துட்டேன். இன்னும் இது எடிட் பண்ணி நாளைக்கு போடுறேன். ஐம் நாட் கோயிங் டு டிசப்பாயிண்ட் யூ. ஸோ அதோட டேஷ்போர்டோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். நேற்று போட்ட வீடியோவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் உங்ககிட்ட கமெண்ட் செக்ஷனில் நான் கேட்டேன் பார்த்தீங்களா, கண்டென்ட்டோட ஐடியா ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் வேணும், அந்த கண்டென்ட் வேணும் அப்படின்னா இந்த கண்டென்ட்லாம் போடுங்க, அந்த கண்டென்ட்லாம் போடுங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொன்னல. அதெல்லாம் நீங்கள் யாரும் இன்னும் பார்க்குறவங்களாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த வீடியோ நல்லா வியூஸ் போயிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஒரு 10 வியூஸ் தாண்டிடுச்சுன்னா கிரேட் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட யூடியூப் வந்து நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி 7வது நாள் ரெகுலராக வீடியோ போடுறதுனால, அதனால அந்த 10 வியூஸ் போயிடுச்சுன்னா என்னோட கோல் ஓகே. அதுக்கப்புறம் 100 வியூஸ் அடிக்குதுன்னா அதுக்கப்புறம் அது அடுத்த கோல். அடுத்து 1000 வியூஸ்க்கு வந்து இன்னொரு அடுத்த கோல். அந்த மாதிரி தான் நான் இப்போ வரையும் யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நல்லா இல்லைனாலும் என்ன நல்லா இல்லைங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யுவர் ஃபீட்பேக். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ என்னன்னா நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்ன பிசினஸ்னா அது பிசினஸ் கிடையாது. ஸோ ஐ எம் கோயிங் டு டூ கன்சல்டேஷன். லைக் கன்சல்டேஷன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆன்லைன் எஜுகேஷன் கன்சல்டேஷன் பண்ண போறியாடா, இல்ல ஏதாவது வேற ஏதாவது கன்சல்டேஷன் பண்ண போறியாடா அப்படின்னு கேட்டா கிடையாது. கவுன்சிலிங்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு எஜுகேஷனல் கவுன்சிலிங், அதுவும் கிடையாது. எனக்கு நான் வந்து யார்கிட்டயாவது பேசணும், ஏதாவது பேசணும். அதனால கேமரா ஆன் பண்ணி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட. இந்த வீடியோ பாக்குறவங்க கிட்ட நான் பாட்டுக்கு கேமரா ஆன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அது மாதிரி என்னை மாதிரி இங்க நிறைய பேர் ரொம்ப லோன்லியா நம்ம பேசுறது லிசன் பண்றதுக்கோ இல்ல நம்ம யார்ட்டையும் பேசுறதுக்கோ நம்ம கிட்ட ஆள் இல்லையே அப்படின்னு அவங்க லைஃப்ல யோசிப்பீங்க. 20 வயசுல 30 வயசுல 40 வயசுல எத்தனை வயசுல ஆனா பெண்ணா அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் இருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் பை கிரிஷ். நான் இப்போ வந்து வண்டி ஓட்டிட்டு இந்த வீடியோ பேசிட்டு அப்படியே இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் மை லென்ஸ் நான் பேசுறது அப்படியே இந்த கேமரா லென்ஸ்ல இருந்து அப்படியே நான் வந்து இப்போ அப்லோட் பண்ண போறேன். ஸோ எந்த ஸ்கிரிப்ட் எதுவுமே கிடையாது. நான் இப்போ பேசுற இந்த வீடியோக்கு எந்த ஸ்கிரிப்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்னோட மைண்ட்ல தோன்றதை நான் பேசுறேன். அப்படியே கேமரா லென்ஸ்ல கவர் பண்ணி அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளார போய் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை சர்ச் பண்ணுங்க, அப்டேட்ஸ் பை கிருஷ்ணு. அங்க டிஎம்ல வந்து உங்களுக்கு என்ன கவலை, இல்ல உங்களுக்கு ஏதாவது பேசணும், என்ன பேசணும்னு தெரியல, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு கவலை. டு பி ஃப்ராங்க், எல்லாமே வந்து ரொம்ப பிரைவசி மெயின்டைன் பண்ணுவேன். எல்லாமே நீங்க எதை வேணா பேசலாம். இல்ல நீங்க உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்குடா, அடே நான் வந்து உன்னை திட்டுறேன்டா அப்படின்னா கூட தயவு செஞ்சு வாங்க. உங்களோட மனக்கவலையை நான் போக்கணும் அப்படின்னா நான் ரெடி. வந்து என்னை நல்லா அசிங்கமா திட்டுனா கூட திட்டுங்க, நான் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கால் அடிங்க. இன்ஸ்டாகிராம் டிஎம்ல வந்து உங்களோட என்ன கவலைங்கிறத ஹானஸ்டா சொல்லுங்க. நான் என்னோட நம்பர் தரேன். என்னோட நம்பருக்கு கால் அடிங்க. உங்களுக்கு திட்டணும்னா கூட நான் ரெடி. போன் அடிச்சு திட்டுங்க. திட்டிட்டு உங்களோட டென்ஷன் போயிடுச்சு அப்படின்னா நீங்க ஹாப்பினா ஓகே, நானும் ஹாப்பி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.